ஹைதராபாத்தில் எங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கேங்க. பாலாப்பூர், அங்கே தான் எங்கள் அண்ணா வீடு இருக்குது, ஸ்ரீ ஷாய் நகர் பாலாப்பூரில். எனக்கு ஹைதராபாத்தில் இந்த தெருவில் நான் நடந்துகிட்ருக்கேன். ரொம்ப பிரியமான விஷயம், கோடு போட்ட மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வடக்கு தெற்காக நடந்துகிட்ருக்கேன். எனக்கு முன்னாடி வடக்கு, எனக்கு பின்னாடி தெற்க. அங்கே பாருங்கள், க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஒரே எங்கேயும் வளையவும் இல்லை, நெளியவும் இல்லை, ரோடு நேரான நேர். அப்படின்னா அந்த நகரம் எவ்வளோ தூரம் அது கரெக்டாக கட்டமைச்சிருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக பூமி வந்து இப்படி ஸ்கொயராலாம் கண்டிப்பாக பிளாட் இருக்க வாய்ப்பு இல்லை. பட் ஸ்கொயராக இல்லைனாலும் அந்த பூமியை வந்து கரெக்டாக சரி பண்ணுற மாதிரி ஸ்கொயர் பண்ணி வீடுகளை கட்டியிருக்கிறது ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப லட்சணமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. மேபி இது பாலாப்பூர் ஏரியா மட்டும்தான் இப்படியா, இல்லை எல்லா ஏரியாவும் இப்படியாங்கிறத நான் பார்க்கணும். பட் அந்த கூகுள் மேப்பை போய் பார்த்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்படி தான் இருக்குது. இந்த பாருங்கள், லெஃப்ட் சைடில் மேற்கும் அப்படி தான் இருக்குது, ரைட் சைடில் கிழக்கு அப்படி தான் இருக்குது. கிழக்கும் க்ளீனாக எங்கேயும் வளையவே இல்லை. என்னென்னா ஸ்கொயராக இருக்குது. எல்லா வீடுகளுமே அந்த முனை 4 முனைகளும் 90 டிகிரியில் அமைஞ்சிருந்தால் ரொம்ப விசேஷம்னு நம்முடைய வாஸ்து புராணம் சொல்லுது. எங்கேயும் இழுக்காமல் எல்லாமே 90 டிகிரியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. அந்த வகையில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கட்டமைப்பு பாண்டிச்சேரியினுடைய, இப்போ இருக்க பாண்டிச்சேரியில் பழைய ஃப்ரெஞ்சுக்கார பாண்டிச்சேரியுடைய கட்டமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம ஊர்களில் இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு நகர் கூட இப்படி இல்லைங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். எனக்கு தெரிஞ்சு நானும் நிறைய பார்த்துட்டேன். ஏதாவது ஒரு 50 சைட் இருந்தால் கண்டிப்பாக 5 சைட் இழுத்துட்டு தெரியும். கண்டிப்பாக அது எப்போவுமே அப்படி தான் இருக்கும் இல்லையா? முன்னாடி ஒரு அளவு இருக்கும், பின்னாடி ஒரு அளவு இருக்கும். ஒன்று குறுகி இருக்கல, விரிஞ்சிருக்கும், ஒரே கண்டராவியாக இருக்கும். அது சரி பண்ணுறதுக்குள்ளே நம்ம பண்ணுற பாடு பெரும்பாடாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த சிரமமே இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது அரசாங்கம் நினச்சா செய்ய முடியுங்க. ஸ்கொயராக தான் வேணும்னு அரசாங்கம் முடிவு பண்ணி டிக்ளேர் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாம் ஸ்கொயராக தான் போட்டாங்க, வழி இல்லை. ஸோ இந்த அரசாங்கம் இது இன்றைக்கி நேற்று இல்லை, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இதை பிளான் பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ஏன் நம்மளால் செய்ய முடியல? நம்மகிட்ட அந்த விஷன் இல்லை, அந்த பார்வையில் தீட்சணியம் இல்லை. நம்ம எல்லாம் காசுக்கு கூலி திங்கிற ஆளுங்க, காசுக்கு எதை வேணாலும் செய்யக்கூடிய ஆட்கள். நம்மக்கிட்ட அந்த ஒரு சில அடிப்படையான விஷயங்களை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி நம்மகிட்ட கிடையவே கிடையாது. என்ன பண்ணுறது, நம்ம அரசியல்வாதிகள் அப்படி ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பட் திஸ் பர்டிகுலர் சிட்டி இஸ் ரியலி வெல் பிளான்டு, வெல் ஸ்ட்ரக்சர்டு. அண்டு இங்கே பாருங்கள், சைடில் டிச்சஸ் கூட இல்லை, கொசுவே இல்லை. என்ன, நேற்று எங்கள் அண்ணா வீட்டில் நான் கதவை திறந்து வச்சுட்டு தான் தூங்கினேன். மேலே மாடியெல்லாம் நிறைய செடி கொடிகள்லாம் இருக்குது, ஆனால் கொசு ஒன்று கூட இல்லை. எல்லாம் பாருங்கள், பாதாள சாக்கடை நீட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லேயும் தான் இருக்கேன், திருப்பூரே பாதாள சாக்கடை, இதையும் பார்க்குறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தரித்திரம் பிடிச்ச மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் பாதாள சாக்கடைக்காக ரோட்டை தோன்றதான் பொழப்பு. இவன் ரோட்டை போட வேண்டியது, அவன் தோண்ட வேண்டியது. இதான் இப்போ செகண்டாக 800 கோடி ரூபா திருப்பி அலாட் பண்ணியிருக்காங்களா இன்னொரு பாதாள சாக்கடைக்கு. இப்படியே பாதாள சாக்கடைக்குள்ளே போட்டு காசை மூடிடுவாங்க போல இருக்குது. ஒரு 800 கோடியாய் திறந்து ஒரு 2 மூடி திறந்து உள்ளே போட்டாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். பிளானிங் கிடையாதுங்க, கொஞ்சம் கூட பிளானிங் கிடையாது. வருத்தமாக தான் இருக்குது. அது அரசு அதிகாரிகளாகட்டும், இல்லை நிர்வாகத்தில் இருக்கவங்களாகட்டும், ப்ளீஸ், பணம் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. பட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது பாருங்கள், அது என்றைக்கு நிலைச்சி நிற்குங்க. இப்போ திருப்பூர்னா கேபிஎன் காலனின்னு சொல்கிறோம், எவ்வளோ நீட்டாக இருக்குது. அவர் பேர் என்றைக்கு நிற்கிது பாருங்கள், நாச்சிமுத்து கவுண்டர். அது மாதிரி இருக்கணும். சும்மா நம்மளும் பதவியில் இருந்தோம், நம்மளும் என்னமோ வந்தோம், ஜாலரா அடித்தோம், 2 காசு சம்பாதிச்சோம், வேஸ்ட்டு. காலம் மறந்து போய்டும், காலம் சுத்தமாக மறந்து போய்டும். உங்களை காலத்துக்கு நிலைச்சி நிற்கிறது தான் அரசியலில் நம்ம செய்யக்கூடிய அருமையான செயல். ரொம்ப ஈஸியாக செஞ்சு போட்டு போயிடலாம். பட் அதை செய்யக்கூட மனசு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயந்தான். பாருங்கள், எந்த சந்தில் திரும்பினாலும் நேர் நிறை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்க ஹைதராபாத், வாழ்க ஹைதராபாத் மக்கள், வாழ்க ஹைதராபாத் நிர்வாகம், வாழ்க சந்திரபாபு நாயுடுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அருமையான மனிதர், நல்ல சீஃப் மினிஸ்டர், எதிர்காலத்தை நோக்கி நல்ல திடமாக திட்டம் விடக்கூடியவர். அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். நல்லா படித்தவர், பண்பாளர், படித்தவங்களை மரியாதை செய்ய தெரிஞ்சவர்.
படித்தவங்களுக்கு உண்டான மரியாதை அங்கீகாரம் கொடுக்க தெரிஞ்சவர். அவர் மாதிரியான ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடச்சிருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, ஒரு காமராஜரோட அது போயிடுச்சு. என்ன சொல்கிறது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எனிஹவ், லாங் லிவ் ஹைதராபாத். ஐ லவ் யூ ஹைதராபாத். ஐ லவ் யூ லாட். ஐ லவ் யூ லாட்.